தரிசனம் செய்ய முடியாமல் தவிக்கும் பக்தர்கள். சதுரகிரி மலைப்பகுதியில் பற்றி எரியும் காட்டு தீயால் பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்ட நிலையிலும் தாணிப்பாறை அடிவாரத்தில் குவிந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே உள்ள சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 4 நாட்கள் பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட சதுரகிரி மலைப்பகுதியில் காட்டுத்தீ எரிந்து வருவதால் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இன்று பக்தர்கள் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு மலையேறி தரிசனம் செய்ய தடை விதித்து மதுரை கலெக்டர் நிஷாந்த் கிருஷ்ணா மற்றும் விருதுநகர் மாவட்ட கலெக்டர் சுகபுத்ரா ஆகியோர் கூட்டாக உத்தரவிட்டனர். ஆனாலும் இன்று அதிகாலை முதல் மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வருகை தந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தாணிப்பாறை அடிவார பகுதியில் குவிந்துள்ளனர். மலையேறி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதால் காவல்துறையினர் பக்தர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி திருப்பி அனுப்பி வைத்தனர். வருகை தந்த பக்தர்களில் பெரும்பாலானோர் தாணிப்பாறை அடிவார பகுதியில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மலையேறி தரிசனம் செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். சில பக்தர்கள் காட்டுத்தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என்ற நம்பிக்கையோடு மலையின் அடிவாரத்திலும் மாந்தோப்பிலும் குடும்பத்துடன் காத்திருக்கின்றனர். நாளை புதன்கிழமை நடைபெறும் ஆடி அமாவாசை விழா மிகவும் பிரசித்தி பெற்றது என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் நிலையில் காட்டுத்தீ கட்டுப்படுத்தப்பட்டால் மட்டுமே நாளை புதன்கிழமை 12ஆம் தேதி பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் நிலை உள்ளதால் பக்தர்கள் குழப்பத்தில் உள்ளனர்.